இதுக்கு அது கம்மி இல்லை, அதுக்கு இது கம்மி இல்லை. அதே தான் இந்த இடமும் கூட. பாருங்க கைஸ், நம்ம மினார் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்க்கவே இந்த ரெஸ்டாரண்ட்டு. தேங்க்யூ ஸ்வேதா. பிரியாணி, பீஃப் பிரியாணி. இங்கே வந்து பிரியாணி, எனக்கு இங்கே பிரியாணி அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா சாப்பிட்டதே கிடையாது, எதையுமே ட்ரை பண்ண தான் தெரியும். சரி, நீங்கள் என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க எல்லாரும் முன்னாடியும், வேர்ல்டு முன்னாடி. சரி, நீங்கள் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள். இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. ஜைது எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவான். பெங்களூர் தான் மறுபடியும் முழிப்புக்கு. இல்லை, ஷேர்வா நல்லாயிருக்கு, பீஃப் ஃப்ரையும் நல்லாயிருக்கு. கேரளாவில் சாப்பிட்ட எல்லா சாப்பாடும் அடிப்பொலி. இங்கே பீஃப் ஸ்பெஷல், பீஃபு பரோட்டா. இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கு. ஷேர்வா சூப்பராக இருக்குது. கேரளாவில் வந்து ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இல்லைன்னு இல்லை, வேறு லெவல் எல்லாமே. இதுக்கு அது கம்மி இல்லை, அதுக்கு இது கம்மி இல்லை. அதே தான் இந்த இடமும் கூட. இதுக்கு போனால் அது சூப்பர், அதுக்கு போனால் இன்னொன்று சூப்பர், அப்படி தான். வாவ் வாவ் அப்படி இருக்குது எல்லாமே. பீஃப் கறி, குருமா லாஸ்ட். കൊള്ളാം ചേട്ടാ. ലാസ്റ്റ് ചായ ഫ്രം കേരള ട്രിപ്പ്. എങ്ങനെയുണ്ട് ചായ? നന്നായിട്ടുണ്ടോ? இந்த மேப்பில் நோக்கி நீங்கள் செல்லணும். என்ன சத்தம் பாருங்க, குளு 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 குளுன்னு. வாங்கள் போகலாம், வாங்கள் ஜைது. நடக்கணும், நிறைய நடக்கணும்.
ஓய் சைது ஓய் பாய். எப்படி போறான் பாருங்களேன். கட 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 கட. இந்த ஃபோர்ஸ் ரொம்ப நேரம் தாங்காது. தூக்க சொல்லுவான். அதான் ஏன் செய்து நின்னுட்ட போங்க. ஸ்னேக் வரும் போடி. இது காடு. கை பிடிக்குது. வேந்துருச்சு. இது வேந்துட்டான். Colonial Eco Tourism Center Ornamental Garden போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப பாலடைஞ்ச ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள என்ன இருக்கோ தெரியலே. ஃபாரஸ்டோ மொதோ மிருகம் டாகதான் பார்த்தோம். போகிறோம் அப்படியே லைனா அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரே ரோடா போயிட்டே இருக்கு. நம்ம பின்னாடி நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய பேர் வர்றாங்க. இங்க பாருங்க ஃப்ளவர். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு 145 காருக்கும் சேர்த்து நம்ம கொடுத்தோம் கைஸ். அதுக்கப்புறமா இதுக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம். இதுக்குள்ள வர பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபுல்லாவே வந்துட்டு செடி மரங்க பூங்க அதுக்கப்புறமா நிறைய செடி அப்படிதான் இருக்கு இதுக்குள்ள. ஸோ இந்த செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கிறவங்க மரம் எல்லாம் இங்கே வரலாம். ஜாலியாக இருக்கும். சும்மா அப்படியே ஜாலியாக நடந்து பேசிட்டு போகலாம். இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ஸுக்கெல்லாம் ஏதோ ப்ளே இது போட்டு இப்படிலாம் எல்லாம் உடஞ்சி இருக்கு சரியா பராமரிக்காததுனால. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு மழை வந்ததுனால ரொம்ப சேரும் நிறைய தண்ணியுமா இருக்கு. போயிட்டே இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்றது தான் தெரியல. இங்க பாருங்க கைஸ் என்னமோ தொங்குது வேற ஏதோ போட்டு கட்டி இருக்காங்க ஷாக் அடிக்கிறதுக்கோ. என்ன இது? வாட் இஸ் திஸ்? ஒன்றும் ஷாக் அடிக்கணும். இங்க நிறைய பேர் இருக்காங்க கைஸ். இங்க போட்டோ ஷூட் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா இருக்காங்க. ஃபேமிலியோட வரலாம். இந்த மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் எல்லாம் வந்தாக்கா அவ்வளவா நல்லா இல்லை. ஒரு கேங் கூட வரணும் கைஸ். கேங்கோட வந்தாக்கா ரொம்பவே சூப்பரா இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். வாவ் இங்க ஃபுல்லா தண்ணி தான். போட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு போட் இருக்கு. ஸோ வாவ் வாவ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல இது. காமா இருக்கு. Relax and enjoy. இங்க பாருங்க ரொம்ப அழகா தெரியுது. Enjoy this side. ஷூ எம்ல படக்கூடாது. கொட்டோ கால் வலிக்குதா? என்னாச்சு? தூக்குங்க டாடி. ஒன்னாச்சு ஒன்னாச்சு.
முன்னோக்கு பீஃப்ல ஒண்ணு பல்லுக்குள்ள போயிடுச்சா குச்சி முன்னு என்ன ஆச்சு? ஜீரா சாப்பிட்டுச்சு. ஹே கைஸ், இதுதான் நிலம்பூர் காலனிஸ் பிளாட். ஸோ ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு வாக் மாதிரி அப்படியே ஜாலியாக நடந்து வந்துட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சேர் இருக்குது. ஸோ இங்கே நான் ஒரு சேரில் உட்காந்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி ஃபாரஸ்ட்டில் உட்காந்துட்டு, ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்துட்டு, ஸோ அங்கே பீப்புளெலாம் போகிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ ரிலாக்ஸ்டாக உட்காந்து காமிங்காக இங்கே ஒரு 3 ரிவர் கிராஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ஆராமாக உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ரிவர் மூவ் ஆகிறது, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மழை இல்லாமல் மழை வர மாதிரியான ஒரு கிளைமேட் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் எ சில்லிங் பாயிண்ட். நிம்மதியாக வந்து, ஸோ நம்ம சிட்டிஸ்லலாம் வந்து பார்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலான பார்க்ஸ். நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி செடி வளர்த்து ஒரு மாதிரி பண்ணிடுறோம். இது வந்து ஃபாரஸ்ட்டில் அவங்களே ஒரு இடத்த வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி நல்லா நீட்டாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கி, ஸோ இது வித் நேச்சர், எந்த விதமான பிளான்டேஷனோ ஆர்டிஃபிஷியலோ எதுவுமே இல்லை. எல்லாமே அதுவாக வளர்ந்து அதுவாக நிற்கிறது. ஸோ கட் பண்ணாமல் வச்சு பாதுகாக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ், stay calm and have a good time. இவங்க ஃபேமிலி நம்ம மீட் பண்ணோம் கைஸ். பார்க் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டாங்க. ஃபோனெல்லாம் பேக்கில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா இந்த சேட்டா தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்க யூபிஐ பண்ணிட்டாங்க. இங்கே கேஷ் எதுவுமே அக்செப்ட் பண்ணுறதில்ல, எல்லாமே யூபிஐ பேமெண்ட் தான். அதனால் அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகி, ஸோ ஃபோன் நம்பரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்குது பார்த்தோமா, 4 நாள் வாழ்க்கை நல்லபடியாக எல்லாத்தையும் பேசினோமா, சந்தோஷமாக இருந்தோமா, இதுக்கப்புறமா போய் சேர வேண்டியது தான். யாருக்கு எப்போ என்னன்னு தெரியாது இல்லைங்களா? அதனால் நல்லபடியாக யாரை பார்த்தாலுமே சிரிச்ச மூஞ்சோட பேசி நல்லபடியாக பழகிறது நல்லது. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்களும் சொல்லுங்கள். Average lifespan of mammals. Nice walk. Butterfly garden. இருக்கோ பட்டர்ஃப்ளை இங்க? பட்டர்ஃப்ளை கார்டன். ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் காணும். பூங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லை? ஹே பட்டர்ஃப்ளை நோக்கி ஹியர். ஒன்னே ஒன்று. எங்கே வந்துச்சு? You can do like this. The drops are there. பேம்போ தானே இது? பம்பு, பேம்போஸ், பேம்போ பிளான்ட்.
பார்த்தாச்சு. உள்ள நிறைய மரங்க தான் இருந்துச்சு, மிருகங்க எதுவுமே பார்க்கல. போனதுக்கு ஒரு நாயும் ஒரு பட்டர்ஃப்ளையும் பார்த்துட்டு வந்தோம். போனதுக்கு இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரியே ஆயிட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, நம்பர்லாம் ஷேர் பண்ணிட்டு. இதுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க பெங்களூர் போகிறதுனால வீட்டுக்கெல்லாம் போக முடியல. அவங்களும் பெங்களூர் வந்தால் அவங்க யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்கேஸ் அங்கே வந்தால் நம்ம கால் பண்ணுறோன்னு சொன்னாங்க. இங்கே அதான் சொன்னேன், இங்கே வந்து கேரளாவில் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பேசினா ரொம்ப நல்லா ஈஸியாக பழகுறாங்க. அந்த சேச்சி கூட ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க. இவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. அங்கே போய் நல்லா இவன் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டு அப்படி இருந்தான். ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ காரில் தான் இருக்கோம். சூடு நல்லா இருக்கு. ஃப்ரெண்டு பேர் என்னடா? இம்ரான். இம்ரான். இம்ரான் அவன் 5th படிக்கிறான். நீ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற. அவனை பிடிச்சி இழுத்துட்ட. வெரி குட் வெரி குட். அப்படிதான் இருக்கும். ஆனால் கக்கா போகிறதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. ஆமாம், இந்த பசங்களை வச்சுட்டு இதே தான் வயசு தொல்லை. எங்கே வந்தாலும் கரெக்டாக என்ன பண்ணக்கூடாதோ அதுதான் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க பசங்க. எல்லார் வீட்லேயும் இருக்காங்கல்ல இந்த மாதிரி. நம்ம வந்த வழியாவே தான் நம்ம திரும்பி போகிறோம். எந்த ரூட் எடுக்கிறோம் இப்போ நம்ம? கூடலூர் போயிட்டு தான் நம்ம பெங்களூர் ரீச் ஆகணும். மைசூர் போகிற மாதிரியா இருக்கு. மைசூர் போகலாம். இப்போ இதுதான் லாஸ்ட் ஜங்ஷனு. நம்ம வழிக்கடவுல இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா போய் வாங்கிட்டு வந்துடுங்க. நேந்தலம்பழம் சிப்ஸ் எல்லாமே இங்கே தான் லாஸ்ட்டு. கேரளா சைடு எங்கே போகணும்? கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். காசு